அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் SYF தரப்பினருக்கிடையிலே சுபஹான மௌலிது பாடல்கள் இறை வணக்கமாகுமா என்ற தலைப்பின் கீழே நடைபெறும் விவாதத்தில் நாம் எல்லாம் பங்கு கொண்டிருக்கிறோம். சிலரால் புனிதமாக கருதப்படுகிற சுபஹான மௌலித் எனும் பாடல்கள் இறை வணக்கம் கிடையாது, அதற்கு எந்த புனிதமும் கிடையாது, அதை ஓதுவதால் எந்த நன்மையும் இல்லை, அதை ஓதுவதால் பெரும் பாவம்தான் கிடைக்கும் என்பது தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு. இதை சில காரணங்களின் அடிப்படையில் தான் நாம் கூறுகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்திலே ஒன்றை கூட்டுவதோ குறைப்பதோ இல்லாததை சேர்ப்பதோ இருப்பதை நீக்குவதோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. மார்க்கத்திலே ஒன்றை சொல்வது இறைவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயம். இப்படி மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட காலத்திலே இந்த சுபஹான மௌலிது பாடல்கள் என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுபஹான மௌலிது பாடல்களை நமக்கு கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை நமக்கு வழிகாட்டவும் இல்லை. அப்ப முழுமைப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்திலே இல்லாத ஒரு பாடல்கள் மார்க்கமாக ஆகாது என்பதை இந்த ஒரு அடிப்படையான விஷயத்திலிருந்தும் நாம் சொல்லுகிறோம். அதே போல இது மட்டுமல்ல, அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் இந்த சுபஹான மௌலிது பாடல்களில் இவர்கள் எதை வணக்கம் என்று சொல்லுகிறார்களோ புனிதமாக கருதுகிறார்களோ அத்தகைய இந்த பாடல் வரிகளில் ஏராளமான கட்டுக்கதைகளும் பொய்களும் மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களும் நிறைந்து காணப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பாடல்களில் இணை வைப்பு கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது. மார்க்கத்திலே இறைவன் ஒரு அடிப்படையை நமக்கு சொல்லித் தருகிறான். வணக்கம் என்பது அதிலே இணை வைப்பு என்பது இருக்கக்கூடாது, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. களிமாவே நமக்கு அதுதான் சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் வணக்கம் என்பது அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். வணக்கத்தில் அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய முன்னிலையிலே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த வணக்கத்திலே இன்னொருவரை கூட்டாக்கினால் இன்னொருவரை இணைத்தால் அது வணக்கமாக ஆகாது என்பதைத்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை களிமாவே நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல வசனங்களிலே பேசுகிறான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதீர்கள். இறைவனை வணங்க வேண்டும் என்றால் அதிலே என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் இருக்கக்கூடாது, எதையும் இணையாக்கி விடக் கூடாது, கடுகளவு இணை கற்பித்தல் அதிலே இருக்கக்கூடாது என்ற அடிப்படை களிமாவின் விளக்கத்தினை இறைவன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அதே போல இன்னொரு இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யார் தன்னுடைய இறைவனின் சந்திப்பை மறுமை வெற்றியை ஆதரவு வைக்கிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்லறம் புரியட்டும், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, இறைவனை வணங்குவதிலே வேறு யாரையும் கூட்டாக்கி விட வேண்டாம். அல்லாஹ்வை வணங்குகிற வணக்கம் என்றால் அதிலே ஷிர்க் இருக்க கூடாது, அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை கூட்டாக்க கூடாது என்ற அடிப்படை விதியினை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ வணக்கம் என்றால் அதிலே ஷிர்க் இருக்க கூடாது, இணை வைத்தல் இருக்க கூடாது, இறைவன் மட்டும்தான் வணக்கத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த காரணங்களினால்தான் இந்த மார்க்கம் எப்போது முழுமைப்படுத்தப்பட்டதோ அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த சுபஹான மௌலித் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாடல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. இன்னும் இந்த சுபஹான மௌலித் என்று இவர்கள் எதை ஓதுகிறார்களோ அதிலே கட்டுக்கதைகள், பொய்கள், மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற களிமாவினை தகர்த்தெறிகின்ற காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை இந்த காரணங்களின் மூலமாகத்தான் நாம் சொல்லுகிறோம். இந்த அடிப்படையில இந்த சுபஹான மௌலித் என்று இவர்கள் எதை வணக்கமாக கருதி பாடுகிறார்களோ அந்த பாடல் வரிகள்ல இடம்பெறக்கூடிய இந்த இணை வைப்பிற்கு உதாரணமாக சில வரிகளை நாம பார்ப்போம்.
அதுக்கு முன்னால ஒரு அடிப்படையை நாம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இறைவனை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது, அல்லாஹுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறது, இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் அறிமுகப்படுத்துகிறது. அப்படி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் தான் மன்னிப்பவன், இறைவன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவங்களை மன்னிப்பது இறைவனை தவிர அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இது ஒரு சிறு பிள்ளைக்கு கூட ஒரு தெரிந்த விஷயம் தான். ஒரு முஸ்லீம் என்றாலே அனைவரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், பாவங்களை அல்லாஹ் தான் மன்னிப்பான், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அவன் மட்டும்தான் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அதை இறைவன் குர்ஆனிலேயும் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் ஆல இம்ரான் 135வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க மாட்டார், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த வசனம் பேசுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அடக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று எப்படி கலிமா நமக்கு சொல்லி தருகிறதோ, அதே வாசக அமைப்பிலே வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படை விதியினை நமக்கு திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவதிலே தலையாய துவா என்று ஒரு துவாவை கற்றுத் தராங்க. அந்த துவாவோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் இல்லை, பாவத்தை மன்னிப்பது நீ மட்டும்தான், உன்னை தவிர பாவங்களை வேறு யாரும் மன்னிக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாவ மன்னிப்பு தேடுகின்ற துவாவும் நமக்கு சொல்லி தருகிறார். அத்தஹியாத்துல நாம ஒரு துவா போதும், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன், அந்த துவாவிலையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி பல வசனங்களிலே சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த அடிப்படைக்கு மாற்றமாக இன்னும் ஏராளமான ஆதாரங்கள், அல்லாஹ் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவனை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் கிடையாது என்ற அடிப்படை நமக்கு விளக்குகிறது. இந்த அடிப்படைக்கு மாற்றமாக இஸ்லாத்தினுடைய இந்த இறைவனுடைய அதிகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் பாவங்களை மன்னிக்க கூடியவர்தான், அவர்களும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்கள், நாம என்ன பாவம் செய்தாலும், சிறிய பெரிய எத்தனை பாவங்களை செய்தாலும் இந்த மௌலிதை ஓதிவிட்டால் ரசூலுல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்க இருக்கிறது என்று இவர்கள் நம்புகிறார்கள். அந்த மௌலிது பாடல்ல பாருங்க, யா நபி பாடல்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்ல படிக்கிறாங்க, அன்த கஃபாருல் ஹதாயா, நபியை நோக்கி ரசூலுல்லாஹ் நோக்கி படிக்கிறாங்களாம், நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர், அழித்தொழிக்கின்ற பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்க கூடியவர். சின்ன பாவம் மட்டும் இல்ல, பெரும் பாவங்கள், மறுமை வாழ்க்கையே நாசமாக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் அதையும் மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் நோக்கி பாடுறாங்க. மனுஷன் மன்னிப்பாங்க, மனுஷன் எப்படி மன்னிப்பா? இப்ப என்ன ஒருவர் அடிச்சுட்டார், அவரை நான் மன்னிக்கிறேன்னா பிரச்சனை கிடையாது. அது என்ன, இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பொழுது இது தனிப்பட்ட விஷயமாக போகும். இப்படி இவங்க பாடல, மறுமையை நாசமாக்கும்ல, கொலை, தொழுகை விடுறது, விபச்சாரம், வட்டி, இப்படி எத்தனை பாவங்கள் இருந்தாலும் மறுமை வாழ்க்கையை நாசமாக்குகிற பாவமாக இருந்தாலும் கூட அதனுடைய மன்னிப்பும் ரசூலுல்லாஹ் இடத்துல தான் இருக்குது அப்படின்னு இவங்க நம்புறாங்க. இந்த வாசக அமைப்புல துனூபுல் மூபிகாத் அப்படின்னு இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்களே, பெரும்பாவங்களை மன்னிக்க கூடியவர்னே. இந்த பெரும்பாவங்கள்னா என்னன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 2767வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய அழிக்கக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த 7 பாவங்கள்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, சிஹ்ரு, சூனியம், கொலை செய்யறது, வட்டி வாங்குறது, அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பது, போரில் புறமுதுகிட்டு ஓடுவது, அவதூறு சொல்வது என்று இந்த 7 பாவங்கள் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்க. அப்ப இவங்க என்ன நம்புறாங்கன்னா, கொலை செஞ்சுட்டா கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்துல மன்னிப்பு இருக்குது, திருடி விட்டால், ஒருத்தன் வட்டி வாங்கி விட்டால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன்னிப்பார்கள். இப்படி பெரும்பாவங்கள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்து பாவங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள், அவர்களுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று இவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பாடலுடைய வரிசையில இவங்க பாடுறாங்க, கஃபிரு அன்னி துனூபி,
யா நபி பாடல் நம்ம வாசிச்சு காட்டோம்ல, அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத் அப்படின்னு பாடினாங்களே, நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர், நீங்கள் அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்க கூடியவர். கஃபிரு அன்னி துனூபி, எனவே என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஅஃபூலி அன் ஸய்யாத்தி, எனவே இப்போ என்னுடைய தவறுகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துட்டு பாவங்களை மன்னிக்க கூடியது நீங்க தான், நான் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் நீங்க தான் பாவங்களை மன்னிப்பீங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே உங்களிடத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறது, நாங்க உங்களிடத்தில் கேட்கிறோம் என்று இன்றைக்கு இந்த மௌலிது பாடல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, இறைவனுக்கு மட்டும் சொந்தமான அதிகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற வரிகளை இந்த மௌலிது பாடல்களிலே இவர்கள் இயற்றி வைத்திருப்பதை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்பது தெள்ள தெளிவாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு சிறு பிள்ளைக்கும் விளங்கக்கூடிய ஒரு பாடல்.